இயற்கை நமக்கு ஒரு ரகசியத்தை போதிக்கிறது. ஆந்தையை கவனித்திருக்கிறீர்களா? அது காட்டின் மிகவும் புத்திசாலித்தனமான பறவையாக கருதப்படுகிறது. ஏன் தெரியுமா? அதன் கண்களும் காதுகளும் எப்போதும் திறந்திருக்கும். ஆனால் அதன் அழகு பெரும்பாலும் மூடியே இருக்கும். அதிகம் கேளுங்கள், குறைவாக பேசுங்கள். இது வெறும் பழமொழி அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இன்று நாம் இந்த ஒரு வரியின் பின்னால் இருக்கும் ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மைகளை அலசப் போகிறோம். Hello my dear digital family. இது Voice of Amma. ஏன் இரண்டு காதுகள் ஒரு வாய்? நமது உடல் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்கிறது. கவனித்தல் என்பது கௌரவம். ஒருவன் பேசும்போது நாம் குறுக்கிடாமல் கவனிப்பது அவருக்கு நாம் கொடுக்க மிகப்பெரிய மரியாதை. அறிவு சேகரிப்பு. நீங்கள் பேசும்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விஷயத்தையே மீண்டும் சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் கவனிக்கும் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். பேசும் திறமையை விட கவனிக்கும் பொறுமை ஒருவனை மேதையாக்குறது. மௌனத்தின் வலிமை. மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். சண்டைகளை தவிர்க்கிறது. பல விவாதங்கள் ஒரு சின்ன வார்த்தையில் தான் ஆரம்பிக்கின்றன. அந்த இடத்தில் மௌனம் இருந்தால் அந்த பிரச்சனை அங்கே முடிந்துவிடும். சிந்திக்கும் திறன். குறைவாக பேசுபவர்களின் மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும். அவர்கள் சொற்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருப்பார்கள். புகழ்பெற்ற மனிதர்களின் வாழ்க்கை பாடங்கள். 1. புத்தர். அவர் மௌனத்தில் தான் ஞானம் பெற்றார். கேட்கும் பழக்கமே அவரை ஒரு குருவாக மாற்றியது. 2. சாக்ரட்டிஸ். அவர் எப்போதும் கேள்விகளை மட்டுமே கேட்பார். மற்றவர்கள் சொல்வதை உள்வாங்கி அதில் இருக்கும் உண்மையை வெளிக்கொண்டு வருவார். 3. டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, அதைவிட ஒரு சிறந்த கேட்பாளர். மாணவர்களின் கேள்விகளுக்கு அவர் கொடுக்கும் முக்கியத்துவம் நாம் அறிந்தது. உளவியல் ரீதியான நன்மைகள். குறைவாக பேசுவதால் உங்கள் மனநிலை எப்படி மாறுகிறது? ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். தேவையற்ற பேச்சுக்கள் மன அழுத்தத்தை உருவாக்கும். மௌனம் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது. ஃபோக்கஸ். நீங்கள் கவனிக்கும் போது உங்கள் கவனம் அதிகரிக்கின்றது. ஒரு வேலையை நேர்த்தியாக செய்ய இது உதவுகிறது. உறவுகளின் கவனிப்பதன் முக்கியத்துவம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் அல்லது நண்பர்களுக்கு இடையே ஏற்படும் 90% விரிசல்களுக்கு காரணம் யாரும் சொல்வதை கேட்பதில்லை என்பதுதான். உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் சோகமாக இருக்கும் போது அவருக்கு அறிவுரையை விட அவரது குறைகளை கேட்கும் ஒரு காதுதான் தேவைப்படுகிறது. நம்பிக்கை வளர்ந்தல். ஒரு நல்ல கேட்பாளராக நீங்கள் மாறும்போது மக்கள் உங்களை அதிகமாக நம்புவார்கள். சமூக ஊடக காலத்தில் மௌனம். இன்று நாம் அனைவரும் பேச விரும்புகிறோம். முகநூல், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என எங்கும் நமது கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். டிஜிட்டல் நாய்ஸ். நாம் பிறர் சொல்வதை கேட்க மறந்து விட்டோம். த வாய்ஸ் ஓவர் அப்ரோச். ஆன்லைனில் கருத்து சொல்வதற்கு முன் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை முழுமையாக படியுங்கள். பிறகு தேவையான இடத்தில் மட்டும் பேசுங்கள். ஆந்தை நமக்கு கற்பிக்கும் 5 பாடங்கள். இருளிலும் தெளிவு. ஆந்தை இருட்டில் கூட துல்லியமாக பார்க்கும். அதே போல் குழப்பமான சூழலிலும் அமைதியாக இருந்தால் தீர்வு கிடைக்கும். கூர்மையான கவனம். இறையை தாக்கும் வரை அது சத்தம் போடுவதில்லை. உங்கள் இலக்கை அடையும் வரை உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். தேவையற்றவற்றை புறக்கணித்தல். ஆந்தை எல்லா சத்தத்திற்கும் திரும்பாது. தனக்கு தேவையான சத்தத்தை மட்டுமே கவனிக்கும். தனிமை பிரியும். தனிமையில் இருக்கும் போதுதான் சுய சிந்தனை வளரும். நிதானம். அவசரப்பட்டு எதையும் செய்யாது சரியான நேரத்திற்காக காத்திருக்கும். குறைவாக பேச பயிற்சி செய்வது எப்படி? 2 செகண்ட் ரூல். யாராவது பேசி முடித்த பிறகு 2 வினாடிகள் கழித்து பேச ஆரம்பியுங்கள். கேள்விகளை கேளுங்கள். நான் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் என்று சொல்வதற்கு பதில் உங்களுக்கு இது எப்படி தோன்றுகிறது என்று கேளுங்கள். டைரி ரைட்டிங். பேச நினைப்பவற்றை டைரியில் எழுதுங்கள். அன்பு நண்பர்களே, அதிகம் கேளுங்கள், குறைவாக பேசுங்கள் என்பது ஒரு கலை. இந்த ஆந்தையை போல நாமும் விவேகத்துடன் இருக்க பழகுவோம். நீங்கள் அதிகம் பேசுபவரா அல்லது அமைதியானவரா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பதிவில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். வாய்ஸ் ஆஃப் அம்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். I'm always with you. இது வாய்ஸ் ஆஃப் அம்னா.